Hi students, இன்னைக்கு நம்ம class 12 Maths 5th chapter 2 dimensional analytical geometry 2ல exercise 5.4ல 4th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the equation of the tangent to the parabola y square is equal to 16x perpendicular to the line 2x plus 2y plus 3 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. parabola ஓட equation கொடுத்திருக்காங்க. ஒரு லைன் வந்து கொடுத்திருக்காங்க. பட் அந்த equation of the tangent வந்து perpendicular to this line ன்னு கொடுத்துட்டு ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது பேரபோலா கொடுத்துருக்கிறதுலேருந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16x. அப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இந்த ஃபார்மெட்டில் இருக்குது இல்லையா? அப்போது 4a இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 16/4. a இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். நம்ம a தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு இதுக்கப்புறம் tangent is perpendicular to the line ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? tangent given tangent is perpendicular to the line. லைனோட equation என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 2y plus 3 equal to 0. இப்போ பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா இதோட பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு? 2x is 2x minus 2y plus k equal to 0. அதாவது minus x coefficient by y coefficient. இது m இருந்ததுன்னா இது minus m வரணும் நமக்கு பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா. m1 into m2 is equal to minus 1. அதுதானே பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு. ஸோ இது நம்ம இப்படி எழுதிக்குவோம். 2x minus 2y plus k equal to 0. இப்போ இது வந்து y is equal to mx plus c அந்த ஃபார்முலா கொண்டு வரணும் நம்ம. ஏன்னா நமக்கு m தேவை, c தேவை. அதனால் 2x minus 2y plus k equal to 0. அப்போ minus 2y is equal to minus 2x minus k. இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2y is equal to 2x plus k. இப்போ yயும் நீங்கள் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. சாரி, y மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த 2x by 2 plus k by 2. So y is equal to x plus k by 2. Therefore, இங்கே m is equal to 1. ஓகேவா? c is equal to k by 2. ஸோ இது ரெண்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஏவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம condition that the line y is equal to mx plus c to be a tangent to the parabola is c is equal to a by m. c is equal to a by m. இதுதான் கண்டிஷன். ஓகேவா? இப்போ c வேல்யூ என்ன நமக்கு? k by 2 is equal to a வேல்யூ 4, m வேல்யூ 1 இல்லையா? by 1. அப்போ k is equal to இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா 4 2s are 8. ஸோ k வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது equation of the tangent என்ன எடுத்திருக்கோம் நம்ம? 2x minus 2y plus k equal to 0 இல்லையா? இப்போ இந்த k வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 2x minus 2y plus 8 equal to 0. இதை ஃபுல்லாகவே 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா x minus y plus 4 equal to 0 is the required equation. So is the
required equation. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.